அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 தேர்வுகளில் நாம் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும். ஸோ அப்போ தான் நம்ம போட்டியில் இருப்போம். அந்த அடிப்படையில் நாம் 100க்கு 100 டார்கெட்டாக வைக்கிறோம். அப்போ நம்ம 100க்கு 100 பெறுவதற்கு 3 வித ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். ஒன்று, புதிய புத்தகத்தை முழுமையாக படிக்கணும். இரண்டாவது, பழைய புத்தகத்தில் உள்ள சிலபஸில் உள்ள முக்கிய பகுதிகளை பார்க்கணும். மூன்றாவது, முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு ஏழுக்கும் 3ஐயும் சேர்த்து நம்ம தொகுத்து வழங்குகிறோம். இதை நீங்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி அதுக்கு முன்பு ஒரு மோட்டிவேஷன் லைனில் கேட்டு போவோம். வெற்றி என்பது 1% குறிக்கோள் 99% உழைப்பால் உருவாகக்கூடியது. வெற்றி என்பது 1% குறிக்கோள் 99% உழைப்பால் உருவாகக்கூடியது. அப்போ 1% குறிக்கோளை வெற்றியடைய வைப்பதற்கு நாம் 99% உழைக்க வேண்டும். வாங்க உழைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு 6ஆம் வகுப்பு தமிழ், அதாவது தமிழ் பாடத்தில் இயல் 6ல் புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது பாருங்கள். நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம், சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். பழைய புத்தகத்தில் புறநானூறு, திண்ணையை இடித்து தெரிவாக்கு. இப்போ பாருங்கள், 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 6 பாடத்தலைப்பு நானிலம் படைத்தவன். கேள்வி 1, நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். கேள்வி 2, ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். இங்கு அஞ்சும் சமர் கடந்தான் என்றால் சமர் என்றால் போர் என்று அர்த்தம். அதாவது பல பேர் அஞ்சக்கூடிய போர்களில் நம் பழங்கால தமிழன் எளிமையாக வெற்றி பெற்றான் அப்படிங்கிறத நம்மளுடைய பாடலாசிரியர் முடியரசன் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 3, அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். மல்லெடுத்த என்னும் சொல்லின் பொருள் வலிமை பெற்ற. மல்லெடுத்த என்னும் சொல்லின் பொருள் வலிமை பெற்ற. இதில் ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறும். அதாவது பெற்ற அப்படிங்கிற இடத்துல எற்ற அப்படின்னு இருந்துச்சுன்னா வலிமை எற்ற அப்படிங்கிறது மாறும். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வினாவும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வினாவையும் ரொம்ப தெளிவாகவே படிக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 5, சமர் என்னும் சொல்லின் பொருள் போர். சமர் என்னும் சொல்லின் பொருள் போர். அதாவது நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறத. எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் முக்கியமான கேள்விகள்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளூ கலரில். இதை நீங்கள் கண்ணு பார்க்கும்போதே ஒரு முறை ரீட் பண்ணுறாப்புல இருக்கும். நான் அதாவது ஒவ்வொரு கேள்வியையும் இந்த முக்கியமான கேள்விகள்லாம் 2 முறை ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இது எப்படி பார்த்தாலும் நீங்கள் 3 முறை படித்ததற்கு சமம். அந்த வீடியோவை, அதாவது ஒரு முழு இயலை நீங்களாக படிச்சிங்கன்னா, ஆரம்பத்தில் படிச்சிங்கன்னா, புதிதாக படிச்சிங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். ரிவிஷன் பண்ணால் கூட 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இதை நீங்கள் அரை மணி நேரத்தில் 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 6, நல்கு என்னும் சொல்லின் பொருள் தரும். கழனி என்னும் சொல்லின் பொருள் வயல். மரம் என்னும் சொல்லின் பொருள் வீரம். எக்களிப்பு என்னும் சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி. எக்களிப்பு என்னும் சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி. களம் என்னும் சொல்லின் பொருள் கப்பல். ஆழி என்னும் சொல்லின் பொருள் கடல். ஆழி என்னும் சொல்லின் பொருள் கடல். அடுத்து கேள்வி எண் 12, முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம். ஸோ முடியரசனின் இயற்பெயர் துரைராசு, பெருஞ்சித்திரனார் அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 13, திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்படுபவர் முடியரசன். கேள்வி எண் 14, கவியரசி என பாராட்டப்படுபவர் முடியரசன். கவியரசி என பாராட்டப்படுபவர் முடியரசன். முடியரசனுக்கு கவியரசு பட்டம் வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார் அவர்களால் பட்டம் வழங்கப்பட்டது. அப்போ முடியரசனுக்கு கவியரசு என பட்டம் வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 15, நானிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம்.
புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் முடியரசன். கேள்வி எண் 17 பாருங்க. முடியரசன் அவர்களின் முக்கிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. முடியரசன் அவர்களின் முக்கிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. அதாவது நம்ம பாரதியாரை படிக்கும்போது பாரதியாரின் முப்படைப்புகள் அப்படின்னு படிப்போம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்னு. அதே மாதிரியே முடியரசன் அவர்களின் முப்படைப்புகள்னே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 3 படைப்புகளும் மிக மிக முக்கியமானது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முடியரசன் அவர்களின் முக்கிய நூல்கள். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 18. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்க. இந்த பாடலுக்கு அடுத்த வரியோட நிறைய இடங்கள்ல கேள்விகளாக வரக்கூடியது. பள்ளிகள் அனைத்தும் கோயில்கள் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். இதெல்லாம் நம்மளுடைய பாரதியாரின் மிக முக்கியமான கவிதைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் இப்போ அடுத்த வரியில் சொன்னது கூட கேள்விகளாக நிறைய இடத்துல வந்திருக்கு. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 19. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக, கல் கூட்டல் எடுத்து. நானிலம் பிரித்தெழுதுக, 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற சொல்லை சேர்த்து எழுதுக, நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுதுக, களமேரி. நானிலம் படைத்தவன் பாடலில் முடியரசன் குறிப்பிடாத திணை பாலை. அதாவது நம்மளுடைய தமிழ் நிலங்களை 5 திணைகளாக பிரிப்பாங்க. அதன் அடிப்படையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிப்பாங்க. அதில் நம்மளுடைய முடியரசன் அவர்கள் நானிலம் குறிப்பிடுகிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 நிலத்தை தான் குறிப்பிடுறாரு. இதில் பாலை நிலத்தை குறிப்பிடலை. அதுதான் இந்த கேள்வி. அடுத்து பாருங்க. கடலோடு விளையாடு என்ற பாடப்பகுதியில் உள்ள வினாக்கள். கேள்வி எண் 25. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படும் இலக்கியம் வாய்மொழி இலக்கியம். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படும் இலக்கியம் வாய்மொழி இலக்கியம். அப்போ வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை நாம் வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கிறோம். இதே மாதிரியே இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியே இன்னும் 2-3 கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. அப்போ வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூது. சிற்றிலக்கியமான தூது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க. வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அப்போ பாருங்க. வாய்மொழி இலக்கியம்னா நாட்டுப்புற பாடல், வாயில் இலக்கியம்னா சிற்றிலக்கியமான தூது, வாயுரை வாழ்த்துனா திருக்குறள். கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 27. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான நாட்டுப்புற பாடல்கள் எந்த வகையைச் சேர்ந்தது? தொழில் பாடல். அப்போ தொழில் பாடல்கள்லாம் இந்த ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு என்பது தொழில் பாடல்களை குறிக்கிறது. அடுத்து பாருங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். அடுத்து கேள்வி எண் 29. இந்த பாடல்கள் வரிக்கு ஏற்றவாறு இங்கே பொறுத்துக அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. விடிவள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. இது எல்லாமே சரியாகவே பொருத்தியிருக்கு. அதாவது மீனவர்களுக்கு விடிவெள்ளி விளக்காக இருந்தது, மணல் பஞ்சுமெத்தையாக இருந்தது, புயல் ஊஞ்சலாக இருந்தது, பனிமூட்டம் போர்வையாக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இதை நீங்கள் ஒரு முறை பார்த்தாவே, இது மனப்படம்லாம் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு முறை பார்த்தாவே உங்களுக்கு எதற்கு பயன்பட்டது அப்படின்னு எளிமையாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 30. மீனவர்களின் பள்ளிக்கூடம் விரிந்த கடல், மீனவர்களின் தோழன் கடல் அலை, மீனவர்களின் கூத்து விண்ணில் இடி, மீனவர்களின் வீடு கட்டுமரம், மீனவர்களின் கண்ணாடி முழு நிலவு, மீனவர்களுக்கு குடை போன்றது எது? மேகம். அதாவது இதை நீங்கள் மனப்படம்லாம் இதையும் மனப்படம் பண்ண தேவையில்லை, ஒரு முறை பார்த்தாலே போதும், ஒன்றுமே கிடையாது. மீனவர்களுக்கு விரிந்த கடல் பள்ளிக்கூடமாக இருந்தது, மீனவர்களுக்கு கடல் அலை தோழனாக இருந்தது. அதாவது நம்மளுடைய தோழர்கள் நம்மளை கரை சேர்ப்பார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மீனவர்களை கரை சேர்க்கக்கூடிய கடல் அலை அவர்களுக்கு தோழனாக இருந்தது. அடுத்து பாருங்க. விண்ணில் இடி மீனவர்களுக்கு கூத்தாக இருந்தது, கட்டுமரம் வீடாக இருந்தது, முழு நிலவு கண்ணாடியாக இருந்தது, மேகம் குடையாக இருந்தது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. கேள்வி எண் 16. நெய்தல் திணைக்குரிய நிலம் பாருங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும்,
நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். அதாவது நம்மளுடைய தமிழ் நிலங்களை அவற்றின் வளத்தின் அடிப்படையில் 5 திணைகளாக நம்ம பிரிக்கிறோம். அதன் அடிப்படையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு நிலம் உண்டு. அதில் பாருங்கள், நம்ம இதை பார்க்கும்போதே மற்றதையும் சேர்த்து படிக்கிறோம். அப்போ நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும், குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும், மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும், பாலைக்கு மணலும் மணல் சார்ந்த இடமும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 37. நெய்தல் திணையை சேர்ந்த மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் என்று கூறுவார்கள். அடுத்து பாருங்க, அதாவது பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் என்பவர்கள் எந்த திணையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கூட கொஸ்டின் வரும். ஸோ அப்போ நெய்தல் திணையை சேர்ந்தவர்கள். சரி, இப்போ மற்ற 4 திணைகளுக்கு எந்தெந்த மக்கள் அப்படின்னு பார்த்துருவோமா? அப்போ குறிஞ்சி திணைக்கு குறவர், குறத்தியர், முல்லை திணைக்கு ஆயர், ஆய்ச்சியர், மருத திணைக்கு உழவர், உளத்தியர், பாலை திணைக்கு மறவர், மரத்தியர். அதாவது நீங்கள் இந்த கொஸ்டினை ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது வந்து முழு புத்தகத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது அளவுக்கு நம்ம தொகுத்து வழங்குகிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் 10ஆம் வகுப்பு இந்த மாதிரி வகுப்புகளில் இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்க. அப்போ ஸோ இதைத்தான் நம்ம அப்போயே கேட்டோமா, அப்போ படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதாவது நம்ம இந்த பாடப்புத்தகம், தமிழ் பாடப்புத்தகம் தமிழில் மட்டும் 100க்கு 100 வாங்குவதற்கு உங்களுக்கு பயன்படாது. நீங்கள் ஜிஎஸ் பாடத்துலேயும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான பாடம். ஏன்னா யூனிட் 8 கேட்கக்கூடிய அதிகமான கேள்விகள் இந்த பகுதியிலேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அடுத்து பாருங்க, கேள்வி 38. நெய்தல் திணையின் தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணையின் தொழில் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். ஸோ மற்ற திணைக்கு என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்துருவோமா? குறிஞ்சி திணைக்கு தேன் எடுத்தல் இல்லாட்டி வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை திணைக்கு ஏறுதழுவுதல் இல்லது நிறை மேய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத திணைக்கு வேளாண்மை சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலை திணைக்கு வந்து நிறை கவர்தல் இல்லாட்டி வீரச் செயல்கள். இது எல்லாம் பாலை திணைக்குள்ள தொழில்கள். அடுத்து கேள்வி எண் 39. நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாளம்பூ. இதில் மற்ற திணைக்குரிய பூக்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 40. கதிர் சுடர் பிரித்து எழுதுக. கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி பிரித்து எழுதுக. மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் சேர்த்து எழுதுக. பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை சேர்த்து எழுதுக. அடிக்கும் அலை. அடுத்து வளரும் வணிகம் என்ற பாடப்பகுதி. வணிகத்தில் பொருட்களை விற்பவர் வணிகர். வணிகத்தில் பொருட்களை வாங்குபவர் நுகர்வோர். கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெறுவது பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகத்தில் நெல்லுக்கு மாற்று உப்பு. பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டுப்பாலுக்கு மாற்று தானியம். இதெல்லாம் பழங்காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் வந்து நெல்லை குடித்து உப்பை பெற்றார்கள், ஆட்டுப்பாலுக்கு தானியத்தை பெற்றார்கள் அப்படிங்கிற தகவல்கள் இங்கே கொடுக்குறாங்க. சங்க காலத்தில் வணிக போக்குவரத்து எத்தனை வகை? 2 வகை. ஒன்று தரைவழி, மற்றொன்று நீர்வழி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 50. வெளியூருக்கு சென்று வணிகத்தில் ஈடுபடும் வணிக குழுவின் பெயர் வணிகச் சாத்து. வெளியூருக்கு சென்று வணிகத்தில் ஈடுபடும் வணிக குழுவின் பெயர் வணிகச் சாத்து. வேறு ஒன்றும் கிடையாது. இதில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறதுக்கு, அதாவது எப்படின்னா, வணிகச் சாத்து என்பது உள்ளூரில் வணிகத்தில் ஈடுபடும் வணிக குழுவின் பெயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது தவறு. வெளியூருக்கு சென்று வணிகத்தில் ஈடுபடும் வணிக குழுவின் பெயர். அதாவது பழங்காலத்தில் வந்து வெளியூருக்கு செல்லும்போது குழுக்களாக தான் செல்வாங்க நம்மளுடைய வணிகர்கள். ஏன்னா அப்போ வந்து மக்கள் நடமாட்டம் கிடையாது, பாதுகாப்பு இருக்காது. அந்த அடிப்படையில் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ தங்களை பாதுகாத்து கொள்ள குழுக்களாக செல்வார்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் வெளியூருக்கு சென்று வணிகத்தில் ஈடுபடும் வணிக குழுவின் பெயர் வணிகச் சாத்து என்று பெயர். ஓகே, இது ஒவ்வொரு சேர சோழ பாண்டியர் காலத்தில் அந்த ஒவ்வொரு வணிக குழுக்கும் இந்த மாதிரி வெளியூருக்கு சென்று வணிக குழுக்கு தனித்தனியான பேர் இருக்குது. அது யூனிட் 8 படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க. ஐம்பெருங்குழு இந்த மாதிரி, அதை மன்னிக்கவும், 500 கழு அப்படி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 51. தமிழகத்தின் பழங்கால தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார்.
தமிழகத்தின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். கேள்வி எண் 52. அதாவது வெளியூருக்கு சென்று வணிகத்தில் ஈடுபடும் அந்த சோழ நாட்டில் நான் சொன்னது 5 வண்ணத்தார் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஓகேயா, 5 வண்ணத்தார்னு சொல்லுவாங்க. 5 பெருங்குழுவும் கிடையாது, அது தவறான விடை. 5 வண்ணத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 52 பாருங்கள். துறைமுக நகரங்கள் எவ்வாறு பெறுகின்றன? பட்டணம் மற்றும் பாக்கம். துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிக்கப்பெறுகின்றன? பட்டணம் மற்றும் பாக்கம். அப்போ அதனால தான் நம்ம காவேரி பூம்பட்டினம், இந்த துறைமுக நகரத்தை காவேரி பூம்பட்டினம், காவேரி பூம்பாக்கம் என்றெல்லாம் அழைக்கிறோம். கேள்வி எண் 53. தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்யும் வணிகம் நிறுவன வணிகம். நுகர்வோர்களிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். அடுத்து பாருங்க. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை தேக்கு, மயில், தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. அப்போ இது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதில் முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு. ஏன்னா மிளகு தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்கத்திற்கு, ரோமானியத்திற்கெலாம் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு யவனப்பிரியா அப்படின்னு இந்த மிளகை சொல்லுவாங்க. அதாவது ஹிப்போக்ராட்டஸ் அப்படிங்கிறவர் இந்த மிளகை இந்தியாவின் மருந்து அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு குரூப் 2, குரூப் 4 மற்றும் குரூப் 1 தேர்வுல அளவுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இடம்பெறும். அதாவது தங்கத்தை அவங்க கொடுத்துட்டு நம்மளுடைய இந்திய நாட்டின், நம்ம தமிழ்நாட்டின் மிளகை அவங்க பெற்றுட்டு போவாங்க அப்படின்னு இதில் பிளினி அப்படின்னு இயற்கை வரலாறு எழுதிய பிளினி அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. நம்ம அடுத்தடுத்து நிறையா பார்ப்போம். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி. பழங்காலத்தில் கண்ணாடி, கற்பூரம், பட்டு எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? சீனா. பழங்காலத்தில் கண்ணாடி, கற்பூரம், பட்டு எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? சீனா. அதனால தான் நம்ம சீன கண்ணாடி, சீன கற்பூரம், சீன பட்டு அப்படின்லாம் குறிப்பிடுறோம். ஓகே, இப்போ கண்ணாடின்னு வந்தாவே நீங்கள் சீனான்னு எளிமையாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள். பழங்காலத்தில் குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? அரேபியா. அதாவது நம்மளுடைய பட்டினப்பாலை நூலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீரின் வந்த நிமிர்பர புறவியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கடல் வழியாக வந்த குதிரைகள், கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா அது குதிரைகள் எங்கிருந்து? அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருப்பாங்க. இல்லை அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. பழங்காலத்தில் குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? அரேபியா. இப்போ நான் சொன்ன அந்த நீரின் வந்த நிமிர்பர புறவியும் அது கூட கேள்வி. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே இங்கே கேள்வி தான். நீங்கள் இந்த நேரத்தில் அதை குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு இல்லை அடுத்தடுத்த வகுப்புகளில் படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும்போது நீங்கள் அதையும் சேர்த்து படிக்கணும். அடுத்து பாருங்கள். அதாவது நீரின் வந்த நிமிர்பர புறவியும் பட்டினப்பாலை என்ற நூலை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 61. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் எனும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து வணிகத்தில் நேர்மை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினர் என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினர் என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை பற்றி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் பட்டினப்பாலை. நம்ம பட்டினப்பாலையில் தான் சங்க காலத்தில் இந்த புகார் துறைமுகத்தில் நடக்கப்பட்ட பல்வேறு வணிக நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட்றாங்க. அதில் தமிழர்கள், பழங்கால தமிழர்கள் எந்த அளவுக்கு வணிகத்தில் நேர்மையாக இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் தான் 2 இடத்துல கொடுக்குறாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை தான் குறிப்பிடுகிறது. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று வாழ்ந்தவர்கள், என்று வியாபாரம் வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 64. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 65. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இந்த தன்னாடு தந்த வெண்ணல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நற்றிணை, வெண்ணல் வந்தால் அந்த இடத்துல நற்றிணை என்ற நூல் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வி எண் 66. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அப்போ கூலோடு அப்படின்னு வரும்போது, கூழ்னு வரும்போது அது குறுந்தொகை நூல் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 67. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு.
பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பொண்ணை தங்கத்தை கொடுத்துட்டு கரி என்றால் இந்த இடத்துல மிளகு என்று பொருள். மிளகை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் யார்? கிரேக்கர்கள், ரோமானியர்கள், யவனர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள். அதை தான் இங்கே அகநானூரில் குறிப்பிடுறாங்க. அப்போ பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 68 சேர்த்து எழுதுக. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து. பிரித்து எழுதுக. பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று. அடுத்து பாருங்கள், வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவு கூட்டல் அடைந்த சேர்த்து எழுதுக விரிவடைந்த. அப்புறம் தமிழ்ச்சொல் தருக. கரன்சி நோட் என்பதன் தமிழ்ச்சொல் நாணயத்தாள். பேங்க் என்பதன் தமிழ்ச்சொல் வங்கி. செக் என்பதன் தமிழ்ச்சொல் காசோலை. செக் என்பதன் தமிழ்ச்சொல் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்பதன் தமிழ்ச்சொல் கேட்பு வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்பதன் தமிழ்ச்சொல் கேட்பு வரைவோலை. டிஜிட்டல் என்பதன் தமிழ்ச்சொல் எண்மம். டெபிட் கார்டு என்பதன் தமிழ்ச்சொல் பற்று அட்டை. நம்மக்கிட்ட பேங்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நம்மக்கிட்ட கொடுப்பாங்கல்ல, அதுக்கு பேர் டெபிட் கார்டு, அது பற்று அட்டை. நம்ம இந்த எங்கேயாவது நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க கிரெடிட் கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் கடன் அட்டை. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெபிட் கார்டு என்பதன் தமிழ்ச்சொல் பற்று அட்டை. கிரெடிட் கார்டு என்பதன் தமிழ்ச்சொல் கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் என்பதன் தமிழ்ச்சொல் இணையச்சந்தை. இ காமர்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் மின்னணு வணிகம். அப்போ இ காமர்ஸ் என்பதற்கு நாங்கள் மின்னணு சந்தைன்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னணு வணிகம் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், அடுத்த படம் உழைப்பே மூலதனம் என்ற பாடப்பகுதி. கேள்வி எண் 81. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். அதாவது இந்த பாடப்பகுதியில் நம்ம புத்தக பின்பக்க வினாக்கள், அதே மாதிரி புத்தகத்தில் உள்ள புதிய புத்தகத்தில் ஒவ்வொரு வரியையும் விடாமல் நம்ம கேள்விகளாக தொகுத்து வழங்குகிறோம். அப்போ நீங்கள் இதை முழுமையாக நீங்கள் திரும்ப படிக்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக 100க்கு 100 பெற முடியும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறக்காமல் அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், சுட்டு எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள். கேள்வி எண் 82. ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. அது என்னென்ன எழுத்துக்கள் பாருங்கள், ஆ இ உ. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 84. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அவன், இவன், அது, இது. இதில் இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா இந்த சொற்களுக்கு பொருள் இருக்காது. இதைத்தான் சொல்கிறாங்க, சொற்களின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு என்று அழைக்கப்படும். அப்போ பாருங்கள், அவனில் ஆவை நீக்கிட்டா வன் என்ற தமிழ் சொல் இருக்கா? இல்லை. இவனில் ஈயை நீக்கிட்டா வன் என்ற தமிழ் சொல் இருக்கா? கிடையாது. ஸோ அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. இதில் நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இந்த அகச்சுட்டில் உள்ள எழுத்துக்கள் இந்த 4 வார்த்தைகளை கொடுத்துருவாங்க. அதில் 3 வார்த்தைகள் கொடுத்துட்டு வேறு ஏதாவது கொடுத்துருவாங்க. இங்கே அவன், இவன், அதுன்னு கொடுத்துட்டு இடையில இங்கே, அங்கே அந்த மாதிரி, அதாவது அம்மரம், இம்மரம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது வந்து புறச்சுட்டில் வரும். நம்ம அடுத்து பார்க்கலாமாங்க. 85. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அதுக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், அவ்வானம், இம்மலை, இந்நூல். இதில் இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டா இந்த சொற்களுக்கு பொருள் உண்டு. அப்போ பாருங்கள், அவ்வானம் என்பதில் அவ் அப்படிங்கிறத நீக்கிட்டா வானம் என்ற பொருள், அந்த ஒரு சொல் கிடைக்கும், சொல் கிடைக்கும். இதில் இம்மலை என்பதில் இம் அப்படிங்கிறத நீக்கிட்டா மலை என்ற சொல் கிடைக்கும். அப்போ இதை நீக்கினாலும் பொருள் தரக்கூடிய ஒரு சொல் கிடைக்கிறதுல இதெல்லாம் புறச்சுட்டு என்று அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், அருகில் உள்ளவற்றை சுட்டும் எழுத்துக்கள் அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. இவன், இது, இவை, இம்மரம். இதில் அண்மை சுட்டுக்குரிய சொற்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் உள்ளதை சொல்கிறது அண்மை சுட்டு, தூரத்தில் உள்ளதை சொல்கிறது செய்மை சுட்டு. இவ்வளோதான் விஷயம். நம்ம அதை நம்ம இலக்கிய அடிப்படையில் ரொம்ப தெளிவாகவே படிக்கிறோம். தொலைவில் உள்ளவற்றை சுட்டும் எழுத்துக்கள் சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து அங்கே ஆ அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு எடுத்துக்காட்டுகள் பாருங்கள், அவள், அவர், அது, அம்மரம். இதெல்லாம் சேய்மை சுட்டுக்குரிய எழுத்துக்கள். இப்போ இதையும் மாற்றி கொடுப்பாங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன், இது, இவை அப்படின்னு கொடுத்துட்டு அம்மரம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து அண்மை சுட்டுங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொன்ன 3 இது. அந்த அம்மரம்ங்கிறது இதில் பொருந்தாததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை.
இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 90. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து பயன்படும், ஊ என்ற சுட்டெழுத்து பயன்படும். அப்போ ஊ என்ற சுட்டெழுத்து வந்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கிற எழுத்து, அதாவது இடையில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம வழக்கத்தில் இல்லை, நம்ம வழக்கத்தில் இல்லை, இதை பயன்படுத்துறது கிடையாது. கேள்வி எண் 91. ஆ இ என்ற சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டு திரிப்பு. அப்போ சுட்டு திரிப்புனா ஒன்றும் கிடையாது. இப்போ அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படிங்கிறது திரிவடைவதில் அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ அம்மரம் என்பது அந்த மரம் என திரிந்து வருவது சுட்டு திரிப்பு. அடுத்து பாருங்கள் 92. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். அப்போ சுட்டு பொருளை தரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அது மூன்று எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஆ இ உ அப்படி எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அது என்னென்னு பாருங்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது எல்லாம் வினா எழுத்துக்கள். அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகை. அதில் பாருங்கள், இதில் எந்தெந்த எழுத்துக்கள் மொழியின் முதலில் வருது, எந்தெந்த எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருது, எந்தெந்த எழுத்துக்கள் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். மொழியின் முதல் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. எடுத்துக்காட்டு பாருங்கள், எங்கு, யாருக்கு. இதில் வினா எழுத்தான ஏ, யா என்பது மொழியின் முதலில் வந்துள்ளது. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 95. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. எடுத்துக்காட்டு பாருங்கள், பேசலாமா, மா அப்படின்னு முடிக்கும்போது ஆன்னு முடியுது. அடுத்து பாருங்கள், தெரியுமோ, மோன்னு முடிக்கும்போது ஓன்னு முடியுது. இதை தான் இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. அடுத்து பாருங்கள், மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் ஏ. அதில் எடுத்துக்காட்டு பாருங்கள், ஏன். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஏன்கிறதுல ஏ என்ற எழுத்து மொழியின் முதலில் வருகிறது. அடுத்து பாருங்கள், அடுத்த வினா சொற்களை நீதானே அப்படின்னு சொல்லும்போது ஏ அப்படின்னு முடியுது. அப்போ இந்த இதில் வந்து மொழியின் இறுதியில் இந்த ஏ என்ற வினா எழுத்து வருகிறது. அதனால தான் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. எடுத்துக்காட்டு ஏன், நீதானே. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 97. ஏன்னா இலக்கண பகுதியெலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சு படித்தா தான் உங்களுக்கு பயன்படும், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் இதை டீட்டெயில்டாக ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம். கேள்வி எண் 97. சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது அகவினா, சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது புறவினா. சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை டேஸ் மாற்றலாம், கோலமாக மாற்றலாம். அடுத்து பாருங்கள், தமிழ் சொல் தருக. கமோடிட்டி என்பதன் தமிழ் சொல் பண்டம். ஃபெர்ரிஸ் என்பதன் தமிழ் சொல் பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ் என்பதன் தமிழ் சொல் பாரம்பரியம். கன்சியூமர் என்பதன் தமிழ் சொல் நுகர்வோர். வாயோஜ் என்பதன் தமிழ் சொல் கடற்பயணம். என்டர்பிரனர் என்பதன் தமிழ் சொல் தொழில் முனைவோர். அடல்ட்ரேஷன் என்பதன் தமிழ் சொல் கலப்படம். மெர்ச்சன்ட் என்பதன் தமிழ் சொல் வணிகர். சிப் என்பதன் தமிழ் சொல் கப்பல். டிரான்ஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் போக்குவரத்து. ஏற்றுமதி இறக்குமதி சமநிலையை டேஸ் எனலாம், வணிகச் சமநிலை எனலாம். ஸோ நம்ம வந்து புதிய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு இயல் 6இல் உள்ள புதிய புத்தகத்தில் ஒவ்வொரு வரியும் பார்த்தாச்சு. அதாவது நீங்கள் புதிய புத்தகத்தை பார்த்தாவே கண்டிப்பாக 85+ வாங்கிடலாம். ஆனால் 85+ பொது தமிழில் 85+ மார்க் வாங்குறதுனால ஒரு பயனும் கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றால் தான் நம்ம வேலை வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் பெற முடியும். அப்போ நம்ம இது 3ஐயுமே சேர்த்து, அதாவது புதிய புத்தகம், பழைய புத்தகம், முந்தைய ஆண்டு வினாத்தல், இது 3ஐயுமே நாங்கள் இப்போ தொகுத்து அதை படிக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியும், வேலை வாய்ப்பை பெற முடியும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு அதாவது வீடியோவும் அதன் அடிப்படையில் தொகுத்து வழங்குகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுங்க. மல்லெடுத்த, வலிமையற்ற, சமர், போர், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, நல்கும், தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சமர் என்றால் போர் என பொருள், எக்களிப்பு என்றால் பெருமகிழ்ச்சி என்று பொருள், நல்கும் என்றால் தரும் என்று பொருள். இதில் மல்லெடுத்த அப்படிங்கிறது கூட வலிமை பெற்ற என்பதுதான் சரியான பொருள். இங்கே பாருங்கள், வலிமையற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எழுத்தில் நம்ம பாட்டுக்கு மல்லெடுத்த, வலிமையற்ற, வலிமை பெற்றன்னு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் நம்ம அவசரத்தில் கொஸ்டின் போடும்போது. அப்போ ஒரு வரியும் ஒரு வினாக்களையும், அதாவது ஒவ்வொரு வினாக்களையும் நம்ம ரொம்ப தெளிவாகவே படிக்கணும். இதுக்கு வந்து மல்லெடுத்த என்பதற்கு வலிமை பெற்றதான் சரி, இங்கே வலிமையற்ற கொடுத்துருக்காங்க. அதனால் இது
பொருந்தாத இணை என்று விடையளிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். இது நம்ம பார்த்த கேள்வி. அடுத்து பாருங்க, முடியரசன் இயற்றாத நூல் எது? நம்ம பார்த்தோம், முடியரசன் அதாவது பாரதியாரன் சொல்லி ஒப்பிட்டு, பாரதியோட ஒப்பிட்டு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் எப்படி பாரதியாருக்கு இருக்கோ அதே மாதிரி முடியரசனுக்கு பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாலை என்பது 3 முக்கியமான நூல்கள்னு பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இதில் பொருந்தாதது நீலமேகம். அப்போ முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். அடுத்து பாருங்க, தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. நம்ம பார்த்தோம், இப்போ தான் அந்த 3 நூல்கள் பார்த்தோம். இதில் பூங்கொடி மட்டும்தான் தமிழக, அதாவது முடியரசன் காவியம். தேன்மலை சுரதா எழுதியது. பால்வீதி அப்துல் ரகுமான் எழுதியது. அதாவது கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதிய நூல் தான் பால்வீதி என்ற நூல். எழிலோவியம் வாணிதாசன் எழுதியது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது பூங்கொடி முடியரசன் எழுதிய தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுரதா, கண்ணதாசன், முடியரசன், காமராசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது முடியரசன் தான் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். அதாவது நம்மளுடைய பாரதியாரை படிக்கும்போது அவர் மதுரையில் உள்ள சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய முடியரசன் அவர்கள் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஸ்டின் வருது. நம்ம அப்போ ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அடுத்து பாருங்கள், குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றவர் முடியரசன். நம்ம படிக்கும்போது புத்தகத்தில் என்ன கொடுத்துருந்துச்சு? கவியரசு என்று பாராட்டப்படுறவர் முடியரசன் அப்படின்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் அப்படின்னு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அந்த கவியரசு பட்டம் முடியரசன் அவர்களுக்கு குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் எனும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்றுமதி, ஏமாற்றுதல், முயற்சியின்மை, நேர்மை. நம்ம வணிகத்தில் நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வினா பார்த்தோம். அந்த அடிப்படையில் இதுக்கு நேர்மைங்கிறது தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், அதாவது நம்ம புதிய புத்தகம் பார்த்தோம். புதிய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு இயல் 6ல் உள்ள புதிய புத்தகத்தில் உள்ள இதுக்கு முன்பு கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்துட்டோம். இப்போ பழைய புத்தகம் அதை பார்க்க போகிறோம். அடுத்து புறநானூறு என்ற பாடப்பகுதி. கேள்வி எண் 111. நாடாகு நன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என பாடிய புலவர் ஔவையார். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ என பாடியவர் ஔவையார். அதாவது ஔவையாரை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். அந்த அடிப்படையில் ஔவையார் பழைய புத்தகத்தில் என்னென்ன தகவல் இருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 112. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லே வாழிய நிலனே என பாடிய புலவர் ஔவையார். அப்போ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லே வாழிய நிலனே என பாடியவர் ஔவையார். இதில் இந்த ஆடவர்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், 113. அவள் என்ற சொல்லின் பொருள் பள்ளம். அவள் என்ற சொல்லின் பொருள் பள்ளம். நம்மளுக்கு கேள்விகள் எப்படின்னு கேட்பாங்கன்னா, அவள் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வாட்டுக்கு அவள் அப்படின்னா நம்ம பள்ளம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ஆப்ஷன் ஏல இருக்கும், டப்புன்னு டிக் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது. முழுமையாக கேள்வி வினாக்களை முழுமையாக படிக்கணும், பதிலையும் முழுமையாக படிக்கணும். ஏன்னா பதிலில் ஆன்சர் ஆ ரெண்டுமே இருக்கும், ஒரு இரண்டும் அப்படின்னு இருக்கும். நம்ம வாட்டுக்கு இதுலேயே ஆன்லையே மட்டும் குறிச்சிட்டு போயிட்டோம்னா அப்போ ஒவ்வொரு வினாவையும் ஒவ்வொரு வினாக்களையும் நம்ம ரொம்ப கவனமுடன் விடையளிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு வினாவுமே ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நம்மளுடைய வேலை வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மிசை என்ற சொல்லின் பொருள் மேடு. இதை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிசை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பள்ளம் என்ற பொருள். இதில் சொல்லின் பொருள் மேடு, மிசை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் பள்ளம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே ஆடவர் என்ற சொல்லின் பொருள் ஆண்கள். ஆடவர் என்ற சொல்லின் பொருள் ஆண்கள். தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது புறநானூறு. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது புறநானூறு. அதியமானி நண்பர் ஔவையார். சங்க காலத்தில் மிகுதியாக பாடல்களை பாடிய பெண் புலவர் ஔவையார். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் ஔவையார். அதாவது திண்ணையை இடித்து தெருவாக்கு என்ற பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம்.
திண்ணையை இடித்து தெருவாக்கு எனும் பாடலை பாடியவர் தாராபாரதி. திண்ணையை இடித்து தெருவாக்கு எனும் பாடலை பாடியவர் தாராபாரதி. உட்கார் நண்பா நலந்தானா நீ எனும் பாடலை பாடியவர் தாராபாரதி. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு என்ற நூல்களின் ஆசிரியர் தாராபாரதி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு நூல்களின் ஆசிரியர் தாராபாரதி. அதாவது புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது முடியரசின் நூல் புதியதொரு விதி செய்வோம், புதிய விடியல்கள் என்பது தாராபாரதியின் நூல். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ இதிலிருந்து நம்ம முந்தைய ஆண்டுகளில், அதாவது இந்த கேள்வி வந்து நம்ம இப்போ படித்த பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டு குரூப் 1 2022ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட வினா. அப்போ நம்ம படிக்கிற தமிழ் பாடங்கள் வந்து நம்மளுக்கு பொது தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக மட்டும் பயன்படாது. நம்ம வந்து பொது அறிவு பாடத்திலும் யூனிட் 8ல் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே மேற்கணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆடவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்றது ஆடவரை குறிக்கிறது. எவ்வளி நல்லவர், ஆடவர் அப்படிங்கிற சொல்ல நம்ம பார்த்தோம் புறநானூரில். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆடவர் என்பது தான் சரியான விடை. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே மேற்காணும் புறநானூற்று பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது? ஆடவர், ஆண்களின் ஒழுக்கத்தை அப்படிங்கிறத நம்மளுடைய ஔவையார் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 6ஆம் வகுப்பு இயல் 6ல் உள்ள ஒட்டுமொத்த பகுதியையும் பார்த்தாச்சு. நீங்கள் இதை ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம். சார் எனக்கு படிக்கவே நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு முக்கியமாக பேருதவியாக இருக்கும். ஏன்னா வெறும் அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த 3 பகுதியையும் எளிமையாக தெளிவாக நீங்கள் படித்து விட முடியும். இதை தவிர நான் பேருந்தில் பயணிக்கும்போது இதை வந்து நீங்கள் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டே போகலாம். வீட்டில் வேலை செய்யும்போது இதை காதில் அதாவது ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம். ஸோ பிஸியாக இருக்கிறவங்களாம் இதை ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தி பயன்பெறலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.